வணக்கம், என் பேர் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாக் வித் மீ தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருடா பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ கருடா பார்க் வந்து எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் பஸ்ஸு இல்லை டாக்ஸி எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நியர்பை தான், ஒரு 9.2 கிலோமீட்டர்ஸ் தான். பாண்டிச்சேரி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாம்பு, பேர்ட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. ஸோ ஒரு 300 ரூபாய்க்கு வர்த்தான பிளேஸுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் போய் விசிட் பண்ணுங்கள், நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒயிட் டவுன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒயிட் டவுன் போல் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, டாய் மியூசியம்ட்டு. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்ட் பெசாலிக்கா சர்ச் போக போகிறோம். ஸோ சென்ட் பெசாலிக்கா சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சர்ச்சு. பாண்டிச்சேரி வரவங்க கண்டிப்பாக அந்த சர்ச்சை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஆரோவில் போக போகிறோம். ஆரோவில்லில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதையும் பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸா ஷாப் ஒன்று இருக்குது, ஃபேமஸான பீஸா ஷாப்பு. ஸோ அங்கே போய் பீஸா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றது தான் இன்னியோட பிளானு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த கருடா பார்க்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், முடிஞ்ச அளவுக்கு அந்த மொத்த பார்க்குமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து அதை திருத்திக்க பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போது ஒயிட் டவுனை போய் சுற்றி பார்க்கலாம். அந்த சைடுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலடா. சும்மா போவோம், அந்த பக்கத்து தெருவில் போய் பார்ப்போம் வா. இங்கேதான் பக்கத்து, இதுவும் பக்கத்து. அங்கே போய் இல்லைன்னா ரொம்ப தூரமா போய் இல்லைன்னா அப்படியே நடந்தா அப்படி போவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் மச்சான் கடை. கடை இல்லாமல் எப்படி இருக்கும்? அந்த ஹேட் போட்டு எடுக்கிறதுக்கு அது ஒரு அவன் பாரு ஆக்சசரிஸோட நிற்கிறாங்க. பண்ணியா புதுசெல்லாம் இந்த ஒயிட் டவுனை ஃப்ரெஞ்சு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. இங்கே இருக்கிற இந்த ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரை பார்க்கறதுக்குன்னே நிறைய டூரிஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பில்டிங்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரு, ஸோ அவங்களோட ஒரு இதுவை எப்போவுமே ரிசம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒயிட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இங்கே இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் இருக்குது. அதாவது இந்த ஒயிட் டவுனில் ஃப்ரெஞ்சு வார் மெமோரியல்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு ஃப்ரெஞ்சு கவர்னர் பேலஸ், அப்புறமா பாண்டிச்சேரி மியூசியம் இருக்குது, அப்புறம் கோபர்ட் அவென்யூன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒயிட் டவுனில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ். இதை தவிர்த்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் நடக்கும் அங்கே. பார்த்தீங்கன்னா நீங்கள் கைடடு டூரு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மொத்த பிளேஸுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஒரு பில்டிங்ஸு என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை, ஏன்னா நாங்கள் போகிறப்போ அந்த மாதிரி கைடட் டூர் எதுவும் நாங்கள் பார்க்கல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் டூர் கூட இருக்குது. நீங்கள் வந்து பைக்கு அதெல்லாம் ரெண்ட் பண்ணி நீங்கள் அந்த டவுனை போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்சு பொட்டிக்ஸு, ஷாப்ஸு, ஆர்ட் கேலரிஸு, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஸ்டைல் கஃபேஸு, இது எல்லாமே இன்னுமே பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஞ்சு ஊருக்குள்ளே ஏதோ நம்ம தமிழ்நாடுன்ற ஒரு ஃபீலே இருக்காது, வேறு ஏதோ ஒரு ஃபாரின் ஊருக்குள்ளே போன ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
வீடை வந்துட்டு கமர்ஷியல் ஆக்கிட்டு மேலே வரைக்கும் எல்லாம் சேர்த்து போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு ஆமாம் மச்சான், உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இன்டீரியர் ஒர்க் மட்டும்தான். நீ அதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண போறதில்ல. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். ஆக்சுவலாக இதை நாங்கள் பாண்டிச்சேரியில் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒருத்தங்க அனாதைங்க சொல்லிட்டாங்க 100 ரூபா அங்க ஒரு லேடி ஒருத்தங்க ஆக்சுவலாக நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க, திருநங்கைகளுக்கு தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இருந்திருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம். இல்லை எங்ககிட்ட. ஏன்னா அங்கேயே நாங்கள் வந்து ஒரு 500 ருபீஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே கிளம்பி வந்துடணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காசு கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் கொடுக்குறதும் கொடுக்காததும் எங்களோட விருப்பம். நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்க முதல்ல எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது 10 ரூபாய் இருந்தால் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன் பண்ணக்கூடாதா? பேடிஎம் கரோ வச்சிருக்கூடாதா? அப்பா நீங்க இப்படி பேசுறீங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பா, இதெல்லாம் வச்சிருக்காங்க சரிங்களா? தப்பே இல்லை. சரி நம்ம சொல்லுங்க. 90 இந்த புள்ள நெட்டே ஆன் பண்ணல. நியாயமா கொடுக்கணுன்ற இதுதான் இது பண்ண போறேன். நான் பேசுறேன். ரீட் சர்வர் உங்கள் தான் பிரச்சனை. வேற நம்பர் இருக்கா? சொல்லுப்பா. ஐயால 3 அம்மாங்களுக்கு சாப்பாடு கழிப்போம். 3 பேட்டா தங்குவோம். Few minutes before. ஒரு 10 ரூபா தான் கொடுத்துருப்போம். ஒருத்தங்க அனாதைங்க சொல்றாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் 600 ரூபா வரைக்கும் வெளில கொடுத்துருக்கேன். ஸோ பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அவங்க காசு கேட்டது தப்பு இல்லை, கேட்ட விதம் தான் தப்பு. ஏன்னா பேடிஎம்ல கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்துக்கங்க, இப்படியும் இருக்கு பாண்டிச்சேரியில். இதுதான் பிரச்சனை. திருநங்கை கிட்ட விட்டா வச்சுக்கவே கூடாதா தம்பி? வர்றவங்க பைக்ல நிப்பாட்டிட்டு எவனா ஜிபே கண்டுபிடிச்சு வர்றா. நான் தான் சொன்னேன்ல, இப்போ அங்கே போயிருந்தா டீ கிடச்சிருக்குமா? நீங்க 200 ரூபா போயிடும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சரி விடு, 200 ரூபா தானே, வா. தம்பி எல்லாம் சேர்றா. ஏய் 200 ரூபாலாம் மச்சான், வா மச்சான். நம்மளாம் லட்சக்கணக்கு. உந்துதா? ஓகே. இல்லடா அது இல்ல லெமன் ஜூஸ் சுகர் எனக்கு புரியாது. சரி அப்போ சுகர் வேணாம், ஐஸ் வேணாம். ஒரு லெமன் ஜூஸ் லெமன் இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. வரல ஜூஸ் இருக்கு. இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, இங்க குடிக்க மாட்டேன்டா. சாவு சாவும்ல. ஆப்பிள் சாப்பிடு. சாத்துக்குடி எல்லாம் ஒரே அதெல்லாம் இல்லைங்க. பண்றீங்க இந்த வெயில்ல? பார் மச்சான், 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா உனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா கூட வாங்க. எனக்கு நான் கேட்கறதெல்லாம் கிடைக்குது. என்னது அந்த அளவுக்குலாம் இருக்கு. அவர் குடிச்சு பாருங்க. இல்ல அவர் குடிச்சு பாத்தீங்க சுகர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவாங்க.
டீ குடிச்சிக்கிறேன்டா. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ஒயிட் டவுனில் சும்மா அப்படியே அந்த பில்டிங்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம பீச்சையும் பார்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் பீச்சுக்கு வரீங்கன்னா காலையில் வராதீங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்போனாலும் வாங்க. பட்டு மார்னிங் வர்றதை விட ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock 11 to 12ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டைமிங் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 24 hours கூட இருக்குமா, பீச் வந்து ஓப்பனாக இருக்குமா. நைட்டுலாம் நிறைய நாங்கள் போயிருக்கும்போது நைட் டைமில் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க அங்கே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நைட் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஒரு 8 o'clock அந்த மாதிரி விசிட் பண்ணிங்கனாலே போதும். நைட்டு 12 o'clockலாம் நாங்கள் வந்தோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக பீச்சுக்கு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயுமே நிறைய ஃபேமிலி க்ரௌட்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைமில் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த மியூசியம் வந்து ஆக்சுவலாக எடுத்துட்டாங்களாம். அது வந்து இப்போ ஆக்டிவாக இல்லைன்றதுனால நேராக நம்ம ராக் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ ராக் பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் நின்று அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் பெசலிக்கா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். நல்லா இருக்குமா அங்க? அவ்வளோ தூரம் போக முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல் போட்டுருக்காங்கல்ல, சரி, அங்கெல்லாம் வந்துட்டு அது ஷோர் மாதிரி தான் இருக்கும். அதுனா மேலே கீழே உடஞ்சி போயிருக்கிற மாதிரி இருக்கு. அதான் அங்கே யாரும் பீப்புள்ஸ் யாரும் போகிற மாதிரியே தெரியல. அதான் உடஞ்சிருக்கு, தான் போகிற மாதிரி. அங்கே வந்துட்டு கீழே விளையாடுவோம் நாங்கள். அங்கே தான் உட்காந்து அது ஒரு படத்துக்கு தான் வருமேடா, காக்கா. டேய் அது வேற இல்ல. சரி, வேற என்ன படம்? நிறைய படம் இருக்கு மச்சான். இது வந்து வந்தேடா விக்ரமே தான். ம், இந்த மாதிரி இடம் தான் அது. ராமேஸ்வரம் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் போய் நாங்கள் ராமராஜ் தான் போயிருக்கோம். சர்ச் ஓப்பனில் தானே இருக்கு. தெரியும் மச்சான். செயின்ட் பெசாலிக்கா சர்ச். ஆக்சுவலாக இந்த சர்ச் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய் விசிட் பண்ணுறோம். ஒரு டைமும் இங்கே வரும்போது நான் இதை விசிட் பண்ணுவோன்னு பார்ப்பேன். பட்டு வந்துட்டு அந்த பீச் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த சர்ச் உள்ளே போகிறது. இந்த சர்ச் உள்ளே போகிற வரைக்குமே இந்த சர்ச்சை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. செயின்ட் பெசாலிக்கா சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு சர்ச். இது வந்து 1855 பில்ட் பண்ண ஒரு சர்ச். பாண்டிச்சேரியோட மெயின் லேண்ட்மார்க்கே இதுதான். இந்த சர்ச்சு யார் பாண்டிச்சேரி போனாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி பண்ணதில்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச் உள்ளே இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் தான். அதே மாதிரி உள்ளே யூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங்ஸு, இதில் மெயினான அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் விண்டோஸ் தான். அதில் யூஸ் பண்ணியிருக்க அவங்க கலர்ஸு, அது மாதிரி அந்த பெயிண்டிங்க்காக ஆயில் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேலே இருக்கிற இந்த கிளாஸ் டோர்ஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே வந்து லைட்டே கிடையாது, அந்த சன்லைட் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் பாட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வந்து இந்த ஒரு லைட் இருக்குது. அது உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு 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 பீஸ் வந்துடும், ஒரு அமைதி வந்துடும். மைண்ட் வந்து எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு போகும்போது அந்த ஃபீல் தான் வந்தது. ஜஸ்ட்டு ஒன் டைம் ஆச்சும் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பிளேஸ்னால் இந்த செயின்ட் பெசாலிக்கா சர்ச்சு.
ஆனால் நைட்டுமே நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சுது. ஆமாம், உள்ள லைட் எல்லாம் போட்டு சூப்பராக தெரிஞ்சுது. தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சு. இங்கே வந்தால் மிஸ் பண்ணாதீங்க, சர்ச்சு கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. சர்ச் முடிச்சுட்டு ஆரோவில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி ஆரோவில் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஆரோவில் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஜவஹர் மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்கு. ஸோ அது பார்க்கலாம் தான், டாய் மியூசியம்னு சொல்லிட்டு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டா, ஸோ அதுதான் பார்க்க முடியல. பட் அந்த சென்ட் பெசிலிக்கா சர்ச் நல்லா இருந்தது. ஸோ மேபி அங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதையும் போய் பார்த்துருங்க. ஒயிட் டவுன் ஏரியா, ஸோ அங்கே தான் இருக்குது. எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். காரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன மச்சான், கம்ஃபர்ட் தானே காரு? அதுதான் மச்சான் சொன்னேன். ஸோ அது முடிச்சுட்டு இப்போது அந்த சர்ச் முடிச்சுட்டு ஆரோவில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆரோவில்ல ஃப்ரெஞ்ச் பேக்கரி தானே மிச்சி, ஃப்ரெஞ்ச் பேக்கரி. ரெண்டு இருக்கு மச்சான், இது ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. எதுலாம் எனக்கு தெரியாது. என்ட்ரன்ஸில் அதோ இருக்கு. என்ன சொல்ற? அதோ இருக்கு. இங்கே பீஸா அதெல்லாம் விற்காம போல் இருக்கு. இதெல்லாம் சமைக்கிறாங்க போல இருக்கு மச்சான். ஃபுட்டு நீ சொன்ன பீஸா இது எங்க போலாம், அங்கே போய் பீஸா சாப்பிட்டுக்கலாமா? என்ன பண்ண கொடுக்க போறேன்? ஃப்ரெஞ்சு பேக்கரி ஏதாவது பொச்சு அது தெரியும். அது என்ன தர போறேன்? இது எல்லாமே மைதா ஐட்டம் தானே, சாப்பிட்டா என்ன ஆகும்? மச்சான் எல்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துக்க, நானே எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு போட்டு எடுத்துன்னு போட்டு வீட்டுக்கு போட்டு இப்பயே வாங்கிக்கலாம். வாங்கிடலாம். பிஸ்கெட்ஸ் தானே, குக்கீஸு. ஆமாம், சாக்லேட் ஆரஞ்சு குக்கீஸ். இது ரேட்டு போடல. எவ்வளோக்கா இது? ஆரஞ்சு சாக்லேட் ஆரஞ்சு குக்கீஸ். சாக்லேட் ஆரஞ்சு குக்கீஸ் எவ்வளோ அது? 95. ஸோ ஃப்ரெஞ்சு பேக்கரி வந்திருந்தோம். ஆக்சுவலாக பேக்கரி உள்ளே வந்து வெளியிலே வந்து கேமரா அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கான். அதில் வேறு வெளியில் கேமரா வீடியோ ஃபோட்டோகிராஃபி நாட் அலௌடுன்னு வேறு போட்டுக்கிறானுங்க. உருளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான் உள்ள. எங்க ஆமாம், ஏன் தெரியல, போட்டிருக்கான். நான் எடுத்துட்டேன். இன்டீரியர் ஒன்றும் பண்ணி வச்சிடலையே, நம்ம எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நான் வாங்கினது ஃப்ரெஞ்ச் பேக்கரியில். 2 லெமன் கேக்கு. எது மச்சான்? இல்லை மச்சான், ஏன் என்ன இப்போ அதனால? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பிஸ்கெட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது பார்த்தீங்கன்னா 75 ருபீஸு. காஸ்ட்லி தான், பட் ஸ்டில் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆரோவில்னாலே இந்த ஃப்ரெஞ்ச் பேக்கரி வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக இங்கே ஒரு டைம் ஆச்சும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்ட்டு. ஸோ இது வந்து காரமன் பிஸ்கெட்டு 75. ஸோ இதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாக்கோ வெண்ணிலா ஸ்டிக்கு, இது 70 ருபீஸ். இது சாக்கோ வெண்ணிலா ஸ்டிக்கு. இங்கே வந்து இந்த கேக் ரொம்ப ஃபேமஸாக, லெமன் கேக்கு. ஸோ அவங்களே சொன்னாங்க. ஸோ இது ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 560 ஆச்சு எனக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது மச்சான்.
மசாலா சிக்கன் பிஸா. அது இந்தியன் போல இருக்கு. சூடா இருக்குடா சாமி. இதை காலி பண்ணிடுவோம். சாப்பிடு. கண்ணா டேய். 1 hour later. நான் வந்து அப்பவும் தெரியணும். ஓகே, நான் வந்து சாப்பிடுவேன்னு கேட்டேன், அது தப்பா என்னன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண. நான் பீஸால தான் மச்சான் டிஃப்ரெண்ட் கேட்டேன். ஆனா இங்க பீஸே டிஃப்ரெண்டா இருக்கு. சாப்பிடுறவங்க அவனும் அதை எடுத்து வச்சுட்டான். தப்புன்னு இல்ல, எந்த வீட்டு வேணாலும் யார் வேணா சாப்பிட்டோம். அது தெரியும், இதுக்கப்புறம் தான் தெரியும். அதான் கேட்க எப்பயும் சாப்பிடுறியா? எனக்கு ஆக்சுவலா தோணல, நீ ஏன் எடுக்கலான்றது எனக்கு தோணல. இது சாப்பிடல, நான் சாப்பிடல. நாயை பாக்குறேன், நாய்க்கு போட்டலான்னு பாத்தியா? தப்பு மச்சான், சாப்பிட்டு அவ்வளவு வேஸ்ட் பண்றேன். பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வேற ஒரே மழையாக வேறு இருக்குதா, சரி வேறு எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த வீக்கெண்டை இப்போதான் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் அப்போ வேறு எங்கேயாவது போவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ காஃபி குடிக்கிறதுக்காக நின்று இருந்தோம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த கேக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல பிஸ்கெட், அந்த ஃப்ரெஞ்சு பேக்கரியில் இருந்து. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நைட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இது வந்து சாக்கோ வெனிலா பிஸ்கெட்டுக்கு, இது ஒயிட் அண்ட் பிளாக் பிஸ்கெட்டு, இது வந்து காடமன் பிஸ்கெட்டு. இதுதான் நான் வாங்கிட்டு வந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு நிறைய வாங்கலாம், பட் இது போதும்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்கிட்டேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து வெனிலா சாக்கோ ஸ்டிக். இது ஒன்றும் ஸ்வீட்டு நிறைய இல்லாத மாதிரி இருக்குது இதில். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பிஸ்கெட்டு. இதுவுமே ஏதோ சாதாரண பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, டேஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து காடமன் பிஸ்கெட்டு. இது நல்லா இருக்கும். அந்த காடமன் ஃப்ளேவரு கடிக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. இந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. லெமன் கேக்ஸு, இது ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக இது நான் 2 வாங்கினேன், ஒன்று எங்கள் வீட்டில் கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக நான் தான் சாப்பிட போகிறேன். கேக்கு சூப்பராக இருக்கு. இது வந்து லெமன் கேக்கு. இந்த லெமன் ஃப்ளேவரு சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போவோம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் பேக்கரியில் போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது ஒரு சூப்பரான பிளேஸ் போவோம். மோஸ்ட்லி நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.